giving me an opportunity to share the word of God this morning with you. இந்த காலை நேரத்திலே உங்களுடைய கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக தேவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி உடையவனாக இருக்கிறேன். Today what I am going to speak is இன்றைக்கு நான் பேச போகின்ற விஷயம் a sermon which was spoken by me so many years back. அநேக வருஷங்களுக்கு முன்பதாக அடியேன் பேசின செய்தியை தான் இன்றைக்கும் நான் பேச I போகிறேன். felt this will be beneficial for the assembly if I repeat it. அதை மறுபடியுமாக அதே பிரசங்கத்தை செய்வோமானால் அது சபையாருக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கருதுகிறேன். The portion I am going to dwell upon is Jeremiah chapter 35. நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேத பகுதி எரேமியா 35ஆம் அதிகாரம். எரேமியா 35ஆம் அதிகாரம். In this chapter, from the beginning to the end, it talks about a particular group of people. இந்த அதிகாரம் துவங்கி கடைசி வரைக்குமாக ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றி அங்கே பேசுகின்றது. Can anyone tell who they are? அவர்கள் யார் என்று யாராவது சொல்ல முடியுமா? ரேகாபியர். And as Madesh was praying, சகோதரன் மாதேஷ் அவர்கள் ஜெபித்தது போல and we forget. நாம் கேட்டு மறந்து போகிறோம். So I think these people about whom we are going to talk about will help us in our Christian life. நாம் கேட்க போகின்ற இந்த குடும்பத்தை பற்றி இருக்கின்ற விஷயங்கள் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். For the time's sake, I request Dinesh to read it in Tamil. நேரத்தின் குறைவினாலே 1 முதற்கொண்டு 1 to 11 1 முதற்கொண்டு 11 வரைக்குமாக நாம் வாசிப்போம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபிசினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான எசினியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்தில் பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசையாவினுடைய அறையின் மேலும் இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சை ரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களில் குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சை ரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகி யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்திற்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கியிருக்கிறோம் என்றார்கள். To know the context of this text, let us see the previous chapter. இந்த வசனத்தினுடைய பின்னணி அறிந்து கொள்வதற்கு இதற்கு முந்தைய அதிகாரத்தில் இருக்கின்ற சில வசனங்களை பார்ப்போம். Chapter 34 verse 8 to 11. 34ஆம் அதிகாரத்தினுடைய 8 முதற்கொண்டு 11 வரை இருக்கின்ற வேதவசனம். ஒருவனும் யூத ஜாதியனாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனவன் எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரியையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலையை கூறும்படிக்கு ராஜாவாகிய சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. ஒவ்வொருவனும் தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று உடன்படிக்கைக்கு உட்பட்ட எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் கேட்டபோது செவி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக
அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாய் இருக்கும்படிக்கு அடிமைப்படுத்திக் கொண்டார்கள். 16. 16வது வசனமும், ஆனாலும் நீங்கள் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலையாகவும் சுயாதீனராகவும் அனுப்பிவிட்ட தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் திரும்ப அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாய் இருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள். Chapter 35 comes to our mind. இந்த குறிப்பிட்ட பின்னணியிலே 35ஆம் அதிகாரம் நம்முடைய மனதிற்கு வருகின்றது. Here we read they did a covenant. அவர்கள் ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டார்கள். They didn't obey it. அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை. That is why the prophet Jeremiah brings these Rechabites to the temple and puts in front of them wine. அது நிமித்தமாகத்தான் இந்த ரேகாபியரை இந்த தீர்க்கதரிசி தேவாலயத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இந்த திராட்சை ரசத்தை வைக்கிறான். We know very well how the people of Israel, when they left Egypt till they reached the promised land, even after reaching the promised land, they had one thing common in their life. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தின் தேசத்தை விட்டு அவர்கள் தங்கள் வாக்குத்தத்தம் செய்த தேசத்திற்கு திரும்பி வந்த பின்பதாக அவர்களுக்கு பொதுவான முறையில் ஒன்று காணப்பட்டிருந்தது. That was disobedience. அது இந்த கீழ்ப்படிதல் என்பதாகும். They never obeyed what they have committed or what they have heard from the Lord. தேவனிடமிருந்து எதை கேட்டிருக்கிறார்களோ எதை பெற்றுக்கொண்டார்களோ அதற்கு அவர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிவதில்லை. So this is impious disobedience. அது அவர்களுடைய பக்தியற்ற கீழ்ப்படியாமையாக இருந்தது. So a variety of methods is tried to awaken these Jews to a sense of their sin. தங்களுடைய பாவத்தின் உணர்வை அடைவதற்காக இந்த யூதர்கள் மத்தியிலே பல வழிகளிலே கர்த்தர் அவளோடு ஈடுபட்டார். And bring them to repentance and reformation. அவர்களை மனம் திரும்புதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் கொண்டு வருவதற்கு தேவன் பல வழிகளை கையாண்டார். That is why this chapter 35 is given to us. அது நிமித்தமாகத்தான் இந்த 35ஆம் அதிகாரம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. He sets before them the obedience of the family of Rechabites to the commands which were left them by Jonadab, their ancestor, and how they preserved that obedience and walked not be tempted from it. தங்கள் மூதாதையாக இருக்கக்கூடிய அந்த யோனதாப் என்ற மூதாதையன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கின்ற பிரகாரமாக அதை அவர்கள் பின் தலைமுறையிலே அவர்கள் சரியான விதத்தில் பின்பற்றி எந்த விதத்திலும் அவர்கள் பாவத்தில் விழாதபடிக்கு அவர்கள் தங்களை காத்துக் கொண்டார்கள். This is called the pious obedience. இது பக்தியுள்ள கீழ்ப்படிதலாக இருக்கின்றது. So we have to learn from this incident how they adhere to the commands of their ancestor Jonadab. இந்த குறிப்பிட்ட வசனங்களின் மூலமாக அவர்கள் மூதாதையனாக இருக்கின்ற யோனதாபினுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததை பார்க்க முடிகிறது. இந்த ரேகாபரை பற்றிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இவர்கள் யார்? From whom they descended. அவர்கள் யாரிடமிருந்து எந்த வம்சத்திலே அவர்கள் வருகிறார்கள்? Time is very short. I will just tell the references. நேரம் குறைவாக இருக்கிறது, வசனத்தை மட்டும் சொல்கிறேன். Read in Exodus chapter 16. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம். There we read about Moses' father-in-law. அங்கே மோசேயின் மாமனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். He is known as Reguel also. அவனுடைய மற்றொரு பெயர் ரெகுவேல் என்பதாகும். And we read it in Numbers chapter 10 verse 29 to 32. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரைக்குமாக வாசிக்க முடிகிறது. There we read Moses is asking his son Hobab to stay with them to guide them in the wilderness. இப்பொழுது மோசே தன் மகனாக இருக்கின்ற ஓபாவை அங்கே தங்கி இருந்து தன் மாமனாருக்கு அவன் சரியான பாதை காண்பிக்கும்படி சொல்கிறான். 29வது வசனம். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானினுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீங்கள் எங்களோட கூட வர உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான்.
verse 31. 31. அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். So they stayed with the people of Israel in the wilderness. அவர்கள் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனத்தாரோடே தங்கிவிட்டார்கள். Come with me to Judges chapter 1 verse 16. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு வாருங்கள். நியாயாதிபதிகள் 1:16. அங்கே நாம் வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் 1:16. மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடே கூட பேரீச்ச மரங்களின் பட்டணங்களிலிருந்து ஆராத்துக்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். So settled with the people of Israel continuously in the promised land. வனாந்திரத்திலும் தொடர்ச்சியாக வாக்குத்தத்தம் செய்த தேசத்திலும் இஸ்ரவேல் புத்திரரோட கூட சேர்ந்து இவர்களும் தங்கியிருந்தார்கள். And they were with them, அவர்களோட குடியிருந்து, but they didn't learn the practices of these Israelites. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முறைமைகளை அவர்கள் பின்பற்றவில்லை. In 1 Samuel chapter 15 verse 6. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே 1 சாமுவேல் Saul said அங்கே சவுல் சொல்கிறான், to the Canaanites, go, depart, get down from the Amalekites, for you showed kindness to all the children of Israel when they came up out of Egypt. சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். So we understand that they are the descendants of Moses' father-in-law Jethro, known as Reguel. மோசேயின் மகனாக இருக்கக்கூடிய ரெகுவேல் என்று பெயரிடப்பட்ட அந்த நபருடைய வம்ச வழியில வரக்கூடியவர்கள் தான் இந்த ரேகாபியர் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. We read how they lived. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் That is வாசிக்கின்றோம். what we read in chapter 35. அதைத்தான் 35ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. There they say that their father Jonadab. அங்கே அவனுடைய தகப்பனாக இருக்கின்ற யோனதாப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Who is this Jonadab? இந்த யோனதாப் என்பவன் யார்? Let us turn to 2 Kings chapter 10. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 2 ராஜாக்கள் 10ஆம் There அதிகாரம். we read about this Jonadab. அங்கே இந்த யோனதாபை குறித்து நாம் வாசிக்கின்றோம். Only few verses said about him. ஒரு சில வசனங்கள் மட்டும் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. But he is remembered. ஆனால் அவன் நினைவு கூறப்படுகிறான். There we read in chapter 10 10ஆம் அதிகாரம் verse 12. 12வது வசனம். பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான். வழியிலே அவன் ஆட்டுமயிர் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்திற்கு வந்தபோது யூதாவின் ராஜாவாய் அகசியாவின் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது, Second Kings 10:15. 2 ராஜாக்கள் 10:15. Sorry. அவன் அவனை விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை பணிந்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். Jehu meets this Jonadab. இந்த யெகூ இந்த யோனதாபை சந்திக்கின்றான். And he greeted him. அவனை வாழ்த்துகிறான். And said to him, அவனிடத்திலே, is your heart true to my heart as mine is to yours? என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். And Jonadab answered, yes, it is. அப்பொழுது யோனதாப், ஆம் அப்படியே என்று சொல்கிறான். Then Jehu said, பின்பு யெகூ, it is, give me your hand. அப்படி இருக்குமானால் உன் கரத்தை தா என்று கேட்கிறான். I don't know how many of you listened to the Bible study last Wednesday. எத்தனை பேர் கடந்த புதன்கிழமையில் வேதாராய்ச்சி நீங்கள் We கேட்டீர்கள் had எனக்கு much தெரியல. about shaking hands. நாம் அதிகமாக இந்த கரம் கொடுப்பதை பற்றி When பற்றி we நாம் read in கேட்டோம். Galatians chapter 2 verse 9, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் there வாசிக்கும் also பொழுது it is mentioned
அங்கேயும் கூட இது சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 2:9. What it means to shake hands with each other. கலாத்தியர் 2:9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேவாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து. That is for fellowship. அது ஐக்கியத்திற்காக கொடுக்கப்பட்டது. They stretch their hand. அவர்களை கரம் கொடுக்குகிறார்கள். So this means அப்படியானால் fellowship. ஐக்கியம். So we heard much about that. நாம் அதை குறித்து அதிகமாக நாம் புதன்கிழமை என்று கேட்டோம். So this Jonadab has given some commands என்றான். and they heard it 300 years back. அவர்கள் இந்த கட்டளையை 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக கேட்கிறார்கள். Jeremiah lived in BC 607. கிறிஸ்துவுக்கு முன்பதாக 607வது வருஷத்திலே எரேமியா வாழ்கிறார். Jonadab lived in BC 871. ஆனால் யோனதாப் BC 807 அவர் வாழ்ந்தவர். 871 வாழ்ந்தவர். A gap of 300 years. ஆக ஏறக்குறைய 300 ஆண்டுகளுடைய இடைவெளி இருக்கிறது. 300 years the children of Rehoboam stick to what they had from their ancestor Jonadab. இந்த எல்லா 300 ஆண்டுகளிலுமாக தங்களுடைய மூதாதையராக இருக்கக்கூடிய யோனதாப் சொல்லியிருக்கின்ற அந்த கட்டளையை இவர்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள். Just imagine. சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். Wine is put in pots. எங்கே What? பானை மணி பாத்திரத்தில் வச்சிருந்தாங்க. அவர்கள் அதனை பாத்திரத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். They were sitting in front of that. அந்த திராட்சரசத்துக்கு முன்பதாக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். To drink wine. இங்கே எரேமியா அவர்களை பார்த்து நீங்கள் திராட்சை ரசம் பருகுங்கள் என்று சொல்கிறான். What did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? We will not drink. நாங்கள் அதை குடிப்பதில்லை. Not only that. அது மட்டுமல்ல. They said in 35 read they said some more things also. 35ஆம் அதிகாரத்திலே மற்றும் சில விஷயங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 35 நீங்களும் உங்கள் பிள்ளைகளும். Yes, they say verse 9 குடிப்பதில்லை. 6 verse 6. 6வது வசனத்திலே அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். You shall drink no wine. நீங்க திராட்சை ரசம் குடிக்க கூடாது. Nor your sons. உங்களுடைய குமாரரும் கூட. Forever. என்றென்றுமாக. And should not build houses. நீங்கள் வீட்டை கட்டக்கூடாது. Should not sow seed. விதையை விதைக்க கூடாது. Do not plant vineyards. திராட்சை தோட்டத்தை நாட்டக்கூடாது. In all your days live in tents. உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக. Jonadab gave these commands. யோனதாப் இந்த கட்டளையை அவனுக்கு தருகின்றான். How did he know this command? இந்த கட்டளை எப்படி அந்த யோனதாப் அறிந்து வைத்திருக்கிறான்? He knows the history of his ancestors. தன்னுடைய மூதாதையருடைய சரித்திரத்தை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். Everyone, every child of God, when they are brought up in the Christian homes, must understand what had happened earlier. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் அந்த குடும்பத்திலிருந்து வரும் பொழுது தங்கள் முன் நாட்களிலே என்ன நடைபெற்றது என்பதை பற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டும். How this is handled. பெரும்பாலான குடும்பங்களிலே எப்படி கையாளப்படுகின்றது? The happenings that happened so many years back, how they teach their children or inform them. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நடைபெற்ற விஷயங்களை எப்படியாக பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். Jonadab knew that this his descendants, his predecessors, they lived in tents. யோனதாப் தன்னுடைய முன்னோர்கள் அவர்கள் கூடாரங்களிலே வாழ்ந்து வந்ததை அறிந்திருக்கிறான். One of the Canaanites, அதிலே ஒரு கேனியன், he lived in tents. அவன் கூடாரத்திலே வாழ்ந்து வந்தான். Turn with me to Judges chapter 4. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம். There we read about Heber. அங்க ஏபேரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். And he lived in tents. அவன் கூடாரத்திலே வாழ்ந்து வந்தான். His wife Jael, அவனுடைய மனைவி யாயேல்,
she brought victory. அவன் வெற்றியை கொண்டு வருகிறான். We know the story. அதனுடைய கதை நமக்கு தெரியும். The battle, this Sisera, he had 900 iron chariots. That is what we read there. அங்கே வாசிக்கும் பொழுது சிசேராவுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. That 900 iron chariots didn't help him. ஆனால் அந்த 900 இரும்பு ரதங்களும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. But the Lord used Jael to use a tent peg and a hammer. ஆனால் கர்த்தர் தாமே இங்க இருக்கக்கூடிய அந்த யாகேலை பயன்படுத்தி அங்கே கூடார ஆணியை வைத்து அவனுக்கு விடுதலை தருகிறார். So he knew very well that his ancestors lived in tents. ஆகவே தன்னுடைய மூதாதையர்கள் கூடாரத்திலே தான் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை And பற்றி நன்றாக they lived in tents. அவர்கள் கூடாரத்திலே தங்கி They இருந்தார்கள். didn't sow seed. அவர்கள் விதை விதைக்கவில்லை. They didn't build houses. அவர்கள் வீட்டை கட்டவில்லை. And they had a standard in their living. தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை தரம் வைத்திருந்தார்கள். Every Christian home ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் must have a standard of living. வாழ்வதற்கு ஏதுவான வாழ்க்கை தரம் உண்டு. Every believer has a standard of living. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தரம் உண்டு. Every assembly has a standard of living. ஒவ்வொரு சபைக்கும் அதற்கேற்ற ஒரு தரம் உண்டு. So we must be aware that we have a standard. நமக்கு ஒரு தரம் உண்டு என்பதை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். That what are the lessons we learn from these Rechabites? இந்த ரேகாபியரிலிருந்து என்னென்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம்? They first of all they obeyed. முதலாவதாக அவர்கள் They obeyed the commands of their father Jonadab. தங்கள் தகப்பனாக இருக்கக்கூடிய யோனதாபினுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். They had one mind. அவர்களுக்கு ஒரே சிந்தை இருந்தது. Among those people no one stood against these commands. அவர்கள் மத்தியிலே யாருமே இந்த கட்டளைக்கு எதிர்த்து நிற்கவில்லை. That is wonderful. அதான் நல்ல ஆச்சரியமானது. Oneness in their group. அவருடைய குழுவினரிலே ஒரு ஒற்றுமை காணப்பட்டது. That we read from their life. அது அவருடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. And they were very humble and simple. அவர்கள் மிகவும் தாழ்மையுள்ளவர்களாக. Jeremiah called them. எரேமியா அவர்கள் அழைத்து They came. அவர்கள் வந்தார்கள். They just sat there. அங்கே அமர்ந்து and they didn't obey what Jeremiah said because they had always in mind what their ancestor Jonadab had commanded him. தன்னுடைய மூதாதையனாக இருக்கின்ற யோனதாப் தங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறது எப்பொழுதுமே நினைவில் வைத்திருந்த காரணத்தினாலே எரேமியா சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. They had self control. அவர்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தது. One of the fruit of the spirit is self control. ஆவியினுடைய கனியிலே ஒன்று சுய கட்டுப்பாடு என்பதாகும், இச்சையடக்கம். So this is more important. இது மிக முக்கியமானது. How do control ourselves? நம்மை நாமே எப்படி கட்டுப்படுத்திக் கொள்கிறோம்? I know one young man from this assembly. இந்த சபையில் இருக்கின்ற ஒரு வாலிபனை நான் அறிவேன். He studied communication and he was in a training period. அவர் தொலைத்தொடர்பிலே அவர் படித்திருந்தார். பின்பதாக ஒரு பயிற்சி நாட்களில் அவர் ஈடுபட்டிருந்தார். When he conducted a seminar for some concern, அவர் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செமினார் they arranged a party. அவர்கள் அங்கே ஒரு விருந்து ஒழுங்கு செய்திருந்தார்கள். He said, ஆனால் அவர் சொன்னது, I will not touch that. நான் அதை தொட மாட்டேன் என்று சொன்னார். So this, when it goes deep into the minds of our children when they are brought up in our homes, நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் வளரும் பொழுது இப்பேற்பட்ட கோட்பாடுகள் அவர்கள் மனதிலே ஆழமாக பதிக்க வைக்கும் பொழுது that will work out. அது செயல்படும். So they were very firm about it. அவர்கள் அதை பற்றி உறுதியாக இருந்தார்கள். In 1 Corinthians 9:27 we read about what Paul says. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 27வது வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Yes, Paul had that experience. பவுலுக்கு அந்த அனுபவம் இருந்தது. That we read, I discipline my body and keep it under control. நான் என் சரீரத்தை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்துகிறேன். This discipline must be seen by others. இந்த ஒழுக்கம் பிறரால் பார்க்கப்பட வேண்டும். And they knew, these Rechabites, they knew where to rest their hearts.
இந்த ரேகாபியருக்கு தங்கள் இருதயத்தை எதன் மேல் பற்றுதலாக வைத்திருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார்கள். Many have been taken captive by the things of the world, அநேகர் இந்த உலகத்தினுடைய பற்றுதல் பேரிலே பிடிக்கப்பட்டு even believers. விசுவாசிகளும் கூட. But what we read in 1 John chapter 2 and verse 15, ஆனால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 16 வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம்? 1 யோவான் 2 15 16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். verse 16. 16வது வசனம். மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையாய உலகத்திலெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. The lust of flesh, lust for all that is in the world, the desires of the flesh and the desires of the eyes and pride in possessions is not from the Father. You would have heard someone talking about this verse இந்த வசனத்தை குறித்து in our assembly. நம்முடைய சபையிலே ஒரு சில நாட்களுக்கு பிரசங்கித்ததை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். Anybody remember? Most of the time we don't remember who talked it. பெரும்பாலான நேரத்துல யார் அதை பிரசங்கிச்சாங்க நமக்கு remember what was taught. என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பதும் நம்ம நினைவுக்கு இருக்காது. It was me. நான் தான் இதை இந்த வசனத்திலிருந்து பேசினேன். So they never let their heart to follow the things of the world. உலகத்தில் இருக்கின்றவைகளை பின்பற்றாதபடிக்கு தங்கள் இருதயத்தை அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. Whether it is old or young or small or big people, அது வயதானவர்களோ அல்லது வயது குறைந்தவர்களோ அல்லது பெரியவர்களோ சிறியவர்களோ யாராக இருந்தாலும், that enjoying the pleasures of the world is sometimes becomes the part of their life. உலகத்தின் இன்பங்களை அனுபவிப்பது என்பது தங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. Nobody is exempted. I may say that I am not like that. நான் அப்படி இல்லைன்னு சொல்லலாம். யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல. But one verse when I was meditating talked to me. ஆனால் நான் தியானித்த பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனம் என்னை அதிகமாக தொட்டது. So my habit is when I read something or study something, நான் ஏதாவது ஒன்றை படிக்கும் பொழுதோ தியானிக்கும் பொழுதோ that portion will touch my life. அந்த குறிப்பிட்ட வேத பகுதி என்னுடைய இருதயத்தை வாழ்க்கை அதிகமாக தொடும். Recently I went to my friend's house. சமீபத்தில் என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். And I told him I have no TV in my house. அப்பொழுது அவரிடத்துல சொல்லும்போது என் வீட்ல டிவி இல்லைன்னு நான் சொன்னேன். He told me, அப்பொழுது அவர் என்னிடத்துல சொன்னாரு, in my house there is one TV. எங்க வீட்ல ஒரு டிவி இருக்கு. I bought a bigger one. நான் ஒரு பெரிய டிவியா வாங்கியிருந்தேன். So you take it. நீங்க வேணா அதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. So the temptation came. அப்பொழுது அந்த சோதனை எனக்கு வந்தது. TV is given freely. ஒரு தொலைக்காட்சி இலவசமாக கொடுக்கப்படுகிறது. So I thought about it. நான் அதை பற்றி சிந்திச்சேன். Then I thought twice. நான் 2 முறை சிந்தித்தேன். Then 10 times. 10 முறை யோசித்தேன். Then 20 times. 20 முறை யோசிச்சேன். I said thanks. அதுக்கு நன்றி நான் சொல்லிட்டேன். It is not with me now. அந்த டிவி இப்ப என்கிட்ட இல்ல. So even when we became old, நமக்கு வயதான பொழுதும் கூட we may be tempted. ஒருவேளை நாமும் கூட சோதிக்கப்படலாம். We may like to have pleasures in our life. Pleasures in the sense to enjoy something through something. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிலவற்றை அனுபவிப்பதற்கு சில இன்பங்கள் வேண்டும் என்று சொல்லி I read 2 Samuel chapter 19. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்தேன். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். That went deep into my mind. அதனுடைய மனதில் மிக ஆழமாக பதிந்தது. That 2 Samuel 19. 32 முதல் 35 வரை. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வரை. பர்சிலா என்பது வயது சென்ற கிழவனாயிருந்தான். 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயீமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ?
புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியேனுக்கு ருசிகரமாயிருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தம் இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியேனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? The statement of Barsila. இது பர்சிலாவினுடைய வார்த்தைகள். So this went deep into my mind. இந்த வார்த்தைகளுடைய மனதின் ஆழத்திலே பதிந்தது. He says, அவர் சொல்கிறார், I am old. எனக்கு வயதாகிவிட்டது. He is 80 years old. 80 வயதாகிவிட்டது. In Tamil it is put Kilavan. தமிழிலே கிழவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But nobody mentions me about it. I am 82 now. எனக்கு 82 வயதாகிவிட்டது. நான் யாரும் என்ன பார்த்து அப்படி சொல்றதில்லை. So he doesn't want to have any pleasure in his life. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு எந்த விதமான இன்பமும் வேண்டாம் என்று சொல்லி In his food, அவருடைய உணவிலே, in his entertainment, தன்னுடைய பொழுதுபோக்குகளே, his music, தன்னுடைய இசையிலே, he doesn't want to enjoy that அது in the palace. அந்த அரண்மனையிலே எந்த விதமான இன்பமும் தனக்கு வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். These verses went deep into my mind. ஆகவே இந்த வசனங்கள் என்னுடைய மனதின் ஆழத்திலே பதிந்தது. I said, my friend, no TV for me. அப்பொழுது என்னுடைய நண்பனுக்கு சொன்னேன், எனக்கு டிவி இல்ல. Small things. இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். It talks to us. The Lord talks to us through His word. தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோட கூட பேசுகிறார். And we read about these people. They had contentment in their life. இவர்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே திருப்திகரமுடையவராக மனரம். They were satisfied with what they had. தங்களுக்கு எது இருந்ததோ அதிலே அவர்கள் திருப்தி அடைந்திருந்தார்கள். There was a separate message about contentment. திருப்திகரத்தை குறித்து வேறொரு செய்தி ஒன்று உண்டு. We read in 1 Timothy 6. நாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அதை குறித்து வாசிக்கின்றோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். Contented mind. போதும் என்கிற மனம். Most of the time we have to question ourselves whether we are contented with what we have. நமக்கு இருப்பவைகளிலே நாம் திருப்தி அடைந்திருக்கிறோமா என்பதை குறித்து பெரும்பாலும் நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். And about money, பணத்தை குறித்து, about materials, about things of this world, உலகத்தினுடைய காரியங்களை குறித்து, these people were contented with what they had. இந்த ஜனங்கள் தங்களுக்கு எது இருந்ததோ அதை பற்றி அவர்கள் திருப்தி அடைந்திருந்தார்கள். They were obedient what their forefather told them. தங்களுடைய முற்பிதா என்ன சொல்லி இருக்கின்றாரோ அதை பற்றி அவர்கள் திருப்தி So அடைந்திருந்தார்கள். when we read in verse chapter 35 of Jeremiah, நாம் எரேமியா 35ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது there we read about the testimony of the Lord about these people. இந்த ஜனத்தை குறித்திருக்கக்கூடிய சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. There the Lord says, அங்கே கர்த்தர் சொல்கிறார், in verse 14, 14வது வசனம் 35:14, திராட்சைரசம் குடியாதபடிக்கும் ரேகாபின் குமாரனாகி யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். 15 கடைசியிலே, நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். They obeyed. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். The Jews didn't obey. ஆனால் யூதர்கள் கீழ்ப்படியவில்லை. They had a endorsement from the Lord. ஆண்டவரிடமிருந்து ஒரு நற்சாட்சியை பெறுகிறார்கள். So they had a contented life. அவர்களுக்கு ஒரு திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை இருந்தது. So these people were blessed by the Lord. That is what we read. இந்த ஜனங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கின்றோம். We read in verse 16 and 17. 16-17வது வசனத்திலே, இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போதும் இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலும் இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும் நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும் யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். So the judgment is going to come to these Jews. இந்த யூதர்கள் மேல் நியாய தீர்ப்பு வரப்போகின்றது. They are going to
be taken as captives. அவர்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட போகிறார்கள். This is a warning from the Lord. இது ஆண்டவரிடமிருந்து வந்த ஒரு But he appreciates these Rechabites. ஆனால் அவரோ இந்த ரெஹாபியரை குறித்து பாராட்டி பேசுகின்றார். So he endorses what they did. அவர்கள் என்ன செய்தார்களோ அதற்கு அவரே அவருக்கு Finally we will turn to chapter 35 verse 18 and 19. கடைசியாக 35ஆம் அதிகாரத்தினுடைய 18 19வது வசனத்துக்கு நாம் வருவோம். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாவுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Their pious obedience brought them blessing. அவருடைய பக்தியுள்ள கீழ்ப்படிதல் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. First Chronicles chapter 2 ஒன்று நாளாகமம் 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். verse 55. 55ஆம் வசனம். ஒன்று நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். படி தினேஷ். சல்மாவின் 55 யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகா வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. Here we see that this Rehab is mentioned. இங்கே ரேகாப் சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கின்றோம். They are the Canaanites who came from Hamath, the father of the house of Rehab. அங்கே அவர்கள் ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனானியர் இவர்கள். This blessing came on their head when they obeyed. அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது இந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய தலைமையில் வந்தது. We don't read that they obeyed the Lord. We read that they obeyed their forefather Jonadab. அவர்கள் கர்த்தர் கீழ்ப்படிந்தார் என்று வாசிக்கவில்லை, மாறாக ஆனாலும் அவர்கள் முற்பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. The Lord blessed them. ஆனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். Let me finish with a made up story and also a real story. ஒரு உண்மையான கதையோடும் அதே போல உருவாக்கப்பட்ட ஒரு கதையோடும் நான் உங்களிடத்தில் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். This is mostly for the youngsters. இது பெரும்பாலுமாக வாலிபர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. Bear with me. என்னுடைய கூட பொறுத்துக்கும் கொஞ்சம். One youngster was sent to college. ஒரு இளைஞன் கல்லூரிக்கு அனுப்பப்படுகிறான். He had to go to a different place from his house. தன்னுடைய வீட்டை விட்டு வேறொரு இடத்துக்கு, வித்தியாசமான ஒரு இடத்திற்கு அனுப்பப்பட வேண்டியதாக இருந்தது. And a prayer meeting was conducted in his house. அவனுடைய வீட்டிலே ஒரு ஜெப கூட்டம் நடத்தப்பட்டது. One old man like me advised him. என்னை போல ஒரு வயோதிபன் அவனுக்கு ஒரு அறிவுரையை சொன்னார். You are going to a place where Christians are opposed. கிறிஸ்தவர்கள் எதிர்க்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு நீ செல்கிறாய். You have to be careful. நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். After that some years passed and he came back. அதன் பின்பு சில ஆண்டுகள் உருண்டோடி விட்டு அவன் மீண்டும் திரும்ப வருகிறான். தன்னுடைய படிப்பை முடித்து விட்டான். So they conducted a prayer meeting. ஆகவே ஒரு ஜெப கூட்டத்தை நடத்தினார்கள். The very same old man asked him, how was your stay there and your studies, everything. முன்பு பேசின அதே வயோதிபன் அவர் அந்த வாலிபனை பார்த்து, எப்படி உன் படிப்பெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது என்று சொன்னான். No problem at all. எந்த பிரச்சனையும் இல்ல. Nothing happened. ஒண்ணுமே நடக்கல. He asked, ஆச்சரியம், wonderful, just told. அவர் என்ன இவ்வளவு ஆச்சரியப்பட்டு எப்படி இருந்தது? அப்பொழுது அந்த வாலிபன் சொன்னான், I never told anyone that I am a Christian. நான் கிறிஸ்தவன் சொல்லி யார்கிட்டயுமே நான் சொல்லல. Everything went smooth. ஆகவே எல்லாமே சுமூகமாக நடைபெற்றது. This is a made up story. இது கொஞ்சம் உருவாக்கப்பட்ட ஒரு கதை. Makes us to think. ஆனால் இது நம்மை சிந்திக்க வைக்கிறது. A real story I tell you. உண்மையான கதை நான் சொல்கிறேன். In England, இங்கிலாந்து தேசத்திலே there was a troop in the military called the Boys Company. It is still in Wellington. இங்க வெலிங்டன்ல இருக்குது பாய்ஸ் கம்பெனி. Young boys join over there. They undergo military training. இளம் சிறார்கள் அங்கே அதிலே சேர்ந்து அவர்கள் பயிற்சி பெறுவது வழக்கம். One boy went. ஒரு சிறுவன் சென்றான். He was a believer, young believer, like many of you. உங்களை போல அநேகரிலே அவனும் அநேகரை போல அவர். His mother told me. Mother told him. அவனுடைய தாயார் அவனை பார்த்து, my mother also used to tell me when I was young. நானும் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மா என்ன பார்த்து சொல்லுவாங்க. So she said, you pray. You read the word of God. You pray. வேத வசனத்தை வாசி. He went there. அவன் சென்றான். He was mocked by his other inmates.
தன்னோட கூட இருக்கக்கூடிய தன்னோட தங்கியிருக்கிறவர்கள் மூலமாக How அவன் many of அதிகமாய் you know கேலி செய்ய there வந்தான். will be a chaplain in the military, there will be a chaplain in the hospital in foreign countries? மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரியிலே சாப்ளின் அதே ஆ. அங்க இருக்க போதகர் இருப்பார்கள். அதே போல So இருக்கக்கூடிய this boy went to மருத்துவமனைகளும் the இருக்கும். chaplain and told him, அங்க இருக்கின்ற போதகரிடம் அவன் "It is சென்று, very difficult for me to kneel and pray. என்னால முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. I can't read my Bible. என்னுடைய வேதத்தை நான் வாசிக்க முடியல. All the other inmates they timid me." மற்ற இருக்கின்ற எல்லா என்னோட கூட தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னை பார்த்து கேலி செய்கிறார்கள். Then the chaplain told, அப்பொழுது அந்த போதகர் சொன்னார், "You don't worry. நீ கவலைப்படாத. When you pray, நீ ஜெபிக்கும் பொழுது need not kneel down. நீ முழங்கால் படியிட வேண்டிய அவசியம் இல்ல. You go under your blanket, நீ உன்னுடைய பிளாங்கெட்டுக்குள்ள உன்னுடைய cover போர்வைக்குள்ள your போய் face. உன்னுடைய முகத்தை மூடி You pray. நீ ஜெபி. The Lord will hear that prayer also." கர்த்தர் அந்த ஜெபத்தையும் கூட கேட்பாருன்னு சொன்னார். So he told him. Then the chaplain went on furlough. Leave lo போயிட்டார். அப்பொழுது அந்த போதகர் விடுமுறையில சென்று விட்டார். After some months he சில came மாதங்கள் back கழிந்து அவர் திரும்ப வருகிறார். and he met this boy. இந்த வாலிபனை அவர் பார்க்கிறார். When I going before for my furlough, I just told you நான் விடுமுறைக்கு போவதற்கு முன்பதாக உன்னிடத்துல நான் சொல்லிட்டு போயிருந்தேன், how to pray. எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னேன். This boy answered, அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான், "I never followed that. நான் அதை பின்பற்றவே இல்லை. I continue to kneel down and pray. நான் தொடர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். Now 3 of my friends are praying with me, kneeling with me." 3 நண்பர்கள் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். This makes us to think about it. இது அதை பற்றி நமக்கு நினைவு கூற வைக்கிறது. So we have our own commands from the Lord. நமக்கு நம்முடைய தேவனிடமிருந்து வர கிடைக்கப்பெறக்கூடிய சில கட்டளைகள் When உண்டு. the Rechabites அங்க ரேகாபியர்கள் obeyed their human ancestor, தங்களுடைய மனித முற்பிதாவிற்கு கீழ்ப்படிந்தார்கள். let us think about how we obey our Lord, நாம் our Heavenly Father. கர்த்தராக இருக்கின்ற பரமபிதாவிற்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பதை I leave it to your thinking and I finish here. Thank you for that. அதை உங்களுடைய சிந்தனைக்காக நான் விட்டு விடுகின்றேன். என்னுடைய செய்தி இங்கே நிறைவு செய்கிறேன். ஆமென்.